வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம சமோசா உற்பத்தி தொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு லட்சங்களில் லாபம் பார்க்குறாங்க பலரும். நம்மளாலையும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் பார்க்க முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு லாபங்கள் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டிங்கை பொறுத்து தான் மாறுபடும். ஸோ அதனால் உங்களால் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ண முடியும்னா தாராளமாக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் மினிமம் ஒரு நாளைக்கு 10,000 15,000 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா நம்மளால் லாபங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட். மேஜராக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் எந்த மாதிரியான இடம் இருந்தால் நல்லாயிருக்கும், ரா மெட்டீரியலோடைய ப்ரைஸ், அதாவது ஒரு சமோசா உற்பத்தி பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளோ ஆகுது, மிஷினோடைய காஸ்ட் எந்த அளவுக்கு வருது அப்படின்ற முழு தகவலையும் நம்ம படிப்படியாக பார்க்கலாம். அண்டு கூடவே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பற்றியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த சமோசா மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இது சமோசா மிஷின் ஒரு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சமோசா உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மிஷினு. ஆல்மோஸ்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,75,000 அண்ட் 2 லட்சம் இந்த ப்ரைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. நார்மலாக இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு மினிமம் 2,500 சமோசாவும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3,000 சமோசாவும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்கும். இந்த மிஷினுடைய ப்ரைஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா தினசரி மாற்றங்கள் ஏற்படும். ஃபிக்ஸட் ப்ரைஸாக இருக்காது. முதல்ல இந்த சமோசா ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த சமோசா உற்பத்தி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக ஒரு மிஷின் அப்படின்றது இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு அண்டு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் உப்பு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எண்ணெய், இதெல்லாம் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா அந்த மிஷினே நமக்கு அந்த மாவை ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துரும். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் அண்டு இதை இல்லாமல் கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் மிக்ஸ் பண்ணி அதை ப்ராப்பராக பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி எடுக்கணும். ஸோ வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அந்த மசாலாவை பார்த்திங்கன்னா மசாலாவுக்குன்னு ஒரு இன்லெட் டேங்க் இருக்கும். ஸோ அந்த இன்லெட் டேங்க்கில் அந்த மசாலா நம்ம செட் பண்ணி வச்சிடணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரெடி பண்ண மாவு இருக்குது இல்லையா, அந்த ரெடி பண்ண மாவுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த மாவை நம்ம வச்சிடணும். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை இல்லாமல் சமோசா ப்ராப்பராக வரணும் அண்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தனியாக ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவை கொட்டி வச்சிடணும். இவ்வளோ தான். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரன் ஆகக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சமோசாவுடைய சைஸு, வெயிட்டு அண்டு ஒரு சமோசாவுக்குள்ளே எந்த அளவுக்கு மசாலா இருக்கணும் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளாவே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். ஒரு மீடியமான சைஸில் நம்ம சமோசா உற்பத்தி பண்ணுற மாதிரியாக இருந்தால் ஒரு 3,000 பீஸ் ஒரு மணி நேரத்துக்கு உற்பத்தி பண்ணோம். அதுவே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் ரெடி பண்ணோன்னா 2,500 பீசஸ் வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போது சமோசா பார்த்திங்கன்னா நார்மலாக 5 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, 10 ரூபாய்க்கும் பண்ணுறாங்க, அண்டு 15 ரூபாய், 20 ரூபாய், ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் அப்படின்றது மாறும். நார்மலாக இந்த பிஸ்னஸ் எந்த மாதிரியான இடத்துக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேஜராக இந்த பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு செட் ஆகும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா மிஷின் மூலயமா சமோசா ரெடி பண்ணுறோம். அப்படின்றப்ப அதோடைய ப்ரொடக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதுவே நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரியாக இருந்தால் ஒரு வில்லேஜ் ஏரியாவில் கூட பண்ணலாம். பட் நம்ம மிஷின் மூலயமா பண்ணுறதுனால முக்கியமான சிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு அந்த மார்க்கெட்டிங் அப்படின்றத பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உணவுப் பொருளை நம்ம காலைல உற்பத்தி பண்ணதை சாயந்தரத்துக்குள்ளே விற்றே ஆகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு லாபங்கள் இருக்கும். இப்போது
சிட்டி சைட்னா எதனால வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா பஸ் ஸ்டாப்ஸ் வந்து இருக்கும். அண்டு இதை இல்லாமல் டீ கடைகள், பேக்கரி இந்த மாதிரியான இடம்லாம் இருக்கும். அண்டு காலேஜ் கேன்டீன், ஸ்கூல் கேன்டீன்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தும் நம்ம வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்க முடியும். அண்டு கூடவே பார்த்திங்கன்னா இதை இல்லாமல் அந்த கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்களோடலாம் டைப் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான சமோசாஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அண்டு மேஜராக பார்த்திங்கன்னா டீ கடைகளுக்கு வந்து சப்ளை பண்ணலாம். ஏன்னா டீ கடைகளில் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இந்த சமோசாவுடைய சேல்ஸ் வந்து அதிகமான அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம் சிட்டி சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அண்டு கூடவே பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து டைரெக்டாக வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு இந்த மாதிரி இடங்களில் சின்னதாக ஒரு கடை ஒன்று செட் பண்ணி டைரெக்டாக அந்த சமோசா ஷாப் அப்படின்றத மட்டுமே வச்சு நீங்கள் அந்த சமோசாவை மட்டுமே சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ் வேல்யூ அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா 5 ரூபா சமோசாவை நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரியாக இருந்தால் அதுக்கான ஓவராலாக ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மசாலா அண்டு மெயின்டெனன்ஸு, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ₹1.75 வரையும் வரும். அதாவது 5 ரூபாய்க்கான சமோசாவை வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ அதை என்ன பண்ணலான்னா நம்ம தாராளமாக பார்த்திங்கன்னா ₹1 வரையும் நம்ம வந்து ப்ராஃபிட் வச்சு ₹3 பார்த்திங்கன்னா ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணலாம். அந்த ரீட்டெயிலர் பார்த்திங்கன்னா அதை ₹5 வந்து சேல்ஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ₹2, நமக்கு பார்த்திங்கன்னா ₹1 வரையும் கிடைக்கும். அப்போது இந்த மிஷினில் வந்து ரொம்ப பெனிஃபிட்டானது என்னென்னா இதோடைய ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா மினிமம் ப்ரொடக்ஷனே பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 2500 பீஸ் வந்து பண்ணோம். அண்டு மேக்ஸிமம் லெவல் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 3000 பீஸ் வரையும் பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணோம். அப்போது அந்த ஆவரேஜாக அந்த 2500 பீஸ் அப்படின்றதே நம்ம எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ரன் பண்ணுறீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 10,000 பீஸ் வரையும் வந்து ரெடி பண்ண முடியும். அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சமோசாவுக்கு ₹1 மார்ஜின் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா ₹10,000 வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து இந்த பிஸ்னஸில் இருக்குது. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில். அண்டு நீங்களும் வந்து நேரடியாக பண்ணுறப்ப அது மூலயமா ஒரு சமோசாவுக்கு பார்த்திங்கன்னா ₹3 வரையும் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 1000 சமோசா சேல்ஸ் பண்ணால் கூட அதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ₹3000 வரையும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டுங்கிறது இருக்குது. ஒரு நல்ல மார்ஜின் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில். அண்டு சமோசா அப்படின்றது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோருமே விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். அதனாலனே இதுக்கான டிமாண்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளால் வந்து ப்ராப்பராக இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ண முடியும். அண்டு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலும் கூட அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்டு அது மட்டும் இல்லாமல் என்றைக்கும் அழிவு இல்லாத ஒரு தொழில். ஏன்னா உணவு தொழில் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிரந்தர லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் பார்ப்போம். அதனால தான் இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட்டிங் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் இருக்குது. ஸோ உங்களால் வந்து பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய மிஷினை போட்டு உங்களால் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அண்ட் அப்படியே இல்லைனாலும் ஒரு சின்னதாக தான்ப்பா கடை வச்சுருக்கேன், எனக்கு வந்து மேனுவலாக சமோசா போட வராது, அதுக்கு ஏதாவது மிஷின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் ரேஞ்செல்லாம் மிஷின் இருக்குது. அந்த மாதிரியான மிஷின்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சூட்டபுள் ஆகும். ஸோ இந்த மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்தராக மற்ற தகவல்களுக்கு அவங்கள்ட்ட வந்து பேசுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்த விட முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எப்பயும் போல் நம்ம சேனலுக்கு ரெகுலராக கொடுங்க. அண்டு கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ.